இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஜர்தோசியில் தான் எல்லாமே ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜர்தோசி சேலஞ்ச் வாரமாக நம்ம வந்துட்டு இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜர்தோசியில் பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியாக எப்படி ஷார்ப் பேஜஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. அதை நான் வந்துட்டு 2 மெத்தடுமே இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? இதோட ப்ளஸ் 5 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஜர்தோசி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பீஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்படி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணணுங்க. இப்போது ஸ்ட்ரெச் பண்ணாத இடத்த நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீடிலே உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப அப்படியே அடைச்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீடில் போய் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? லைட்டாக ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெல்லிய கம்பி மாதிரி தான் இருக்கும். கம்பி மாதிரி வந்துடும். நேற்று வீடியோலையும் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்பு. ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இழுக்காமல் ஸ்டிச் பண்ண முடியாது. அடுத்தது செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, கட் பண்ணுறது தெரியுதுங்களா? இங்கே கட் பண்ணுறது ஒரே கட்டில் பண்ணணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்படின்னு வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கம்பி ஒன்று உங்களுக்கு இழுத்த மாதிரி இருக்கும். நான் கையில் வச்சு காமிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரே கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் ஸ்டிச் பண்ண நல்லா வரும். ஓகேங்களா? 2 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராயிங் வந்துட்டு நம்ம இந்த கார்னர் இங்கே ஷார்ப் எட்ஜ் வரணும்னா இங்கே ஷார்ப் எட்ஜ் நம்ம வந்துட்டு கரெக்டாக ட்ராயிங் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் பிகினர்ஸ் ஷார்ப் எட்ஜை கரெக்டாக கொண்டுட்டு வர முடியும். இங்கேயும் அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுற இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் வரும். சரிங்களா? இப்போது 4th என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே பொதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே நம்மளுடைய கிளாத் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் வந்துட்டு பீட் நீடில் எடுத்தாச்சு. நமக்கு இதில் ஸ்டிச் பண்ணி தான் பழக்கம். நான் உடன் நீடில் ஸ்டிச் பண்ணுறது இல்லைங்க. இப்போது த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு நான் இப்போது இந்த பக்கமாக ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே 1 பீஸ் ஆஃப் ஜர்தோசியை நான் லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு லோட் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளுப்பை பிடிச்சிட்டு இந்த விரல் அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் எந்த அளவுக்கு போடுவீங்க அதே மாதிரி செயின் ஸ்டிச் போடுங்க. குட்டி குட்டியாக உள்ளே விட்டு இந்த ஜர்தோசிக்குள்ளேயே விட்டு போடணும். நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு அங்கங்கே ஹோல்ஸ் தெரியும். அதனால் நம்ம வந்துட்டு ஈஸியாக போட முடியும். இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் இன்னும் கூட விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. மோதிர விரலையோ அல்லது குட்டி ஃபிங்கரையோ வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். இப்போ எனக்கு வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் கரெக்டாக அங்கே வந்து மீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக மீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் திரும்புறதான் வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இங்கே பெரிய ஜர்தோசியாக இருந்தால் கூட நீங்கள் இது அளந்து இதோடு முடியுது அப்படின்னா இதுக்கு எவ்வளோன்னு இந்த பெரிய ஜர்தோசி வச்சு அளந்து நீங்கள் இதில் இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ். இந்த மாதிரி கார்னரில் ஷார்ப்பாக முடிஞ்சிட்டு இந்த அடுத்த லைனுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டான ப்ராசஸ். இல்லை சிஸ்டர், நான் வந்துட்டு பிகினர்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், இப்போ நான் ஜர்தோசியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த மெத்தட் தான் நான் வந்துட்டு 5th நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் பாருங்கள். அந்த டிப்பை ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஜர்தோசி பீசஸாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்படி பிடிச்சிக்கிட்டு மெல்ல மெல்ல ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காமையே ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வந்துடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் ஜர்தோசி போடுறேன். அந்த கார்னரோடு உங்களுக்கு வந்துட்டு முடியாது, அதுக்கப்புறமும் கொஞ்சம் வரும். இப்போது கார்னரில் வரும்போது குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நான் திரும்பணும். ஓகேங்களா? ஒரு 2 இந்த வளைய மாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜர்தோசியில் ஒரு 2 தள்ளி உங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுங்க. நூல் இழுத்துருச்சு. இந்த மாதிரி நூல் இழுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்படி பண்ணி விட்டுட்டு
இந்த லாஸ்ட்டாக போட்டால் ஃபுல் ஜர்தோசி இப்படி எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு இங்கே லூப் தெரியுது இல்லைங்களா, இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இது ஒன்றும் பெருசாக பிரியாமல் தான் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஓகேங்களா? இப்போது அகைன் அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 1 2 அடுத்தது இங்கேயும் ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா. இப்போ கார்னர் வந்துருச்சு. ஒரு 2 ஸ்ப்ரிங் மட்டும் தள்ளி ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்னரும் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. தெரியுதுங்களா? இது ஏன் அப்படின்னா அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சு இல்லைங்களா, அந்த ஜர்தோசி இந்த பக்கம் ஒரு அந்த ஸ்ப்ரிங் நீட்டிகிட்ருக்கும், அதனால் உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணால் வராது, நூலை இழுத்து விட்ரும். அகைன் அடுத்ததை போட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கார்னர் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஜர்தோசி போட்டு பழகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் கஷ்டம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நம்மளுடைய ஜர்தோசி சேலஞ்சை நீங்களும் வந்துட்டு ஜாயின் பண்ணி படிங்க. நேற்று ஒரு கிளாஸ் நான் போட்டுட்டேன், ரன்னிங் ஸ்டிச்சு, ஜர்தோசி ரன்னிங் ஸ்டிச்சு. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் வந்துட்டு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு வீடியோ வரப்போகுது இனிமேல். சரிங்களா? இது வரைக்கும் வாரத்தில் 3 வீடியோ தான் வந்துட்டு இருந்தது. இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ. இப்போது அடுத்த கார்னர் வர வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கார்னரோடு முடிச்சுட்டு திருப்புறது தான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் மெத்தடு. இதோட முடிஞ்சுதுங்களா. இப்போது ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்ட் மெத்தடு. நம்ம வந்துட்டு வேகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றொன்றுக்கும் நம்ம இந்த மாதிரி அளவாக முடிஞ்சால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒன்றொன்றுக்கும் கட் பண்ணி நம்ம முடிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நான் இங்கே சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா பழகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸ்ப்ரிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இதே மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் பெருசாக போட்டு ஒரு 4-5 பாக்ஸ் அப்படியே உள்ளே போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாயிரும். ஜர்தோசி ரொம்ப ஈஸி, ரொம்ப காஸ்ட்லி ஜர்தோசி ஒர்க்கு. அந்த ஒர்க்கை நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். இப்போது சிக்கி போச்சு. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இந்த பீஸை நான் எடுத்துட்றேன். அடுத்த பீஸ் நான் போட்டு ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிரும். அதே பீஸில் கூட ஸ்டிச் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது அந்த பீஸு. சரி, நான் தான் எடுத்து போட்டேன். ஜர்தோசி இப்போ என்ன ரேட்டுக்கு விற்குதுங்க மார்க்கெட்டில். நான் வந்துட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வாங்கும்போதே 100 கிராம் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு ஜர்தோசியில் என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் தான் வேணும் ஜர்தோசி. அதனால் ஒரு சின்ன பீஸ் ஜர்தோசி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நான் ஸ்டிச் பண்ணி விட்டுற போகிறேன். அவ்வளோதான். இப்போ 4 பக்கமுமே வந்துட்டு கார்னர் உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதே தான் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஜர்தோசியே எனக்கு போட வரல அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு பழகிடலாம். இப்போது இந்த 4 பக்கமும் கார்னர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்ல ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.